இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்முடைய தேவைக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம், நம்முடைய மனைவிமார்களுடைய நகைகளை நம்ம விற்கிறது அல்லது லோனுக்காக வேண்டி பேங்க்ல வைக்கிறது, இப்படி வைப்போம். அந்த நேரத்துல மனைவிமார்களுடைய எக்ஸ்பிரஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. இது எங்க அத்தா வாங்கி கொடுத்தது, இது எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. ஏன்னா அவங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த நகையை. அவங்க அத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நகையை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்க தர மறுக்கல, அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க, ஆனா அழுவா. இது எங்க அத்தா வாங்கி, எங்க அத்தா ஒஃபாத் ஆயிருப்பாங்க, அண்ணன் ஒஃபாத் ஆயிருப்பாங்க. நகையை கொடுக்கும் போது கணவன் கிட்ட அல்லது மகன் கிட்ட அழுதுகிட்டே கொடுப்பான், இந்தப்பா எடுத்துன்னு போய் கொடுன்ட்டு. ஆனா இந்த உணர்வு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன அம்மா நகையை கொடுக்கறது ரொம்ப தான் பண்ணிக்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்காக தானே கேட்கிறோம், படிப்புக்கு தானே கேட்கிறோம், வீட்டுக்கு தானே கேட்கிறோம், அம்மா நான் ரொம்ப பண்ணிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கணவன்மார்கள் பிள்ளை மகள் உம்மாவுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறது இல்லை. உம்மா நகையை கொடுக்க மறுக்கல, ஆனால அந்த நகை அவங்க வாப்பா வாங்கி கொடுத்தது, அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. அந்த கவலை உணர்வை வெளிப்படுத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் மனிதர்களுடைய வலியை புரிந்து நடந்தார், மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து நடந்தார். இன்னைக்கு நம்மள அதிகமான குறைபாடுகள் எங்க நடக்குதுன்னா, ஒருத்தவங்க அடுத்தவங்களுடைய குறைய, ஒருத்தவங்க அடுத்தவங்களுடைய வலிய புரிந்து கொள்வதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க அடுத்தவங்களுடைய வலிகளை புரிந்து நடங்க, அவங்களுடைய உணர்வுகளை நீங்க புரிந்து கொள்ளுங்க என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுக்கிறார்.